வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை. ஒருத்தர் ரொம்ப மூட்டு வலி, உடம்பு வலி, அது இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனாராம். அப்போ இருந்த வைத்தியர்கிட்ட. அப்போ வைத்தியர் சொன்னாராம், ஒரு சூரணங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு கொடுத்து சொன்னாராம், இதை தினமும் நீ சாப்பிடு, காலை வேலை இரவு, காலையிலையும் நைட்டும் நீ சாப்பிடு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, வேர்வை எப்போ வருதோ அப்போ தான் நீ இதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவரும் கொஞ்ச நாள் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாரா, வேர்வை வருதா, சாப்பிடுவோம், வேர்வை வருதா. குளிர்காலன்றதுனால வேர்வை வரவே இல்லை. துணியை போட்டு இழுத்து மூடியெல்லாம் பார்க்குறாரு, ஒன்றும் வேலைக்கு நடக்கலை. அவரோட ஒய்ஃப் வந்தாங்களாம். சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, வேர்வை வரணுன்னா எப்படி வரும், போயிட்டு இந்த வேலையை செய்யுங்க, அந்த வேலையை செய்யுங்க, கடைக்கு போயிட்டு வாங்க, கரண்ட் பில்லு கட்டுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்ட்டு ஒவ்வொரு வேலையாக கொடுக்க ஒரு வேர்வை வந்துச்சு. வேர்வை வர மாத்திரை சாப்பிட ஆரம்பித்தார். பாதி பாக்ஸ் காலி ஆகும் போதே அவருக்கு உடம்புல இருந்த வியாதியெல்லாம் போயிடுச்சு. போயிட்டு வைத்தியர்கிட்ட சொல்கிறாரு, பரவாயில்லைங்க, உங்களுடைய மாத்திரை நல்லா வேலை பார்த்தது, எனக்கு உடம்பு வலி அது இது எல்லாமே போயிடுச்சுன்னு. டாக்டர் ஒரே விஷயம் தான் சொன்னாராம், தம்பி, நான் கொடுத்த மாத்திரையால் உனக்கு எதுவும் ஆகலை, நீ வேர்வை வர உழைச்சல்ல, அதனால தான் உனக்கு எல்லாமே நல்லாச்சு அப்படின்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே உட்காந்து வேலை பார்க்குறோம், நான் உட்பட. வேர்வை வர மாதிரி எந்த உடல் உழைப்பும் பண்ணுறதில்ல. ஆனால் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உணவுலையும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.